பொருளாதாரத்தில் அதன் தாக்கத்தை ஒரு சங்கிலி தொடர் போல ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. 2026ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை உச்சம் தொடும் என்று பாபா வாங்கா கணித்துள்ளார். இது முதலீட்டாளர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் மத்தியில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலக பொருளாதாரம் குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் இச்சூழலில் இது ஒரு எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. பொருளாதார வல்லுநர்கள் பாபா வாங்காவின் கணிப்பை வழக்கம் போல் போலி அறிவியல் என்று கூறி நிராகரிக்கின்றனர். இருப்பினும் பலருக்கும் இந்த கணிப்பின் கால நேரம் ஆச்சரியத்தையும் அச்சத்தையும் அளித்துள்ளது. ஏனென்றால் அண்மையில் சந்தையில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஆட்குறைப்பு நடவடிக்கை மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள் ஆகியவை பாபா வாங்காவின் எச்சரிக்கையுடன் ஒத்துப்போவதாக கருதப்படுகிறது. மூன்றாம் உலகப் போர் 2026இல் தொடங்கும். இதனால் உலக நாடுகளிடையே பதட்டங்கள் அதிகரிக்கும். அது மட்டுமின்றி தைவானை சீனா கையகப்படுத்தும் என்றும் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நேரடி மோதல் உண்டாகும். இவை 2025ஐ விட அதிக சேதத்தை ஏற்படுத்தும் என்று பாபா வாங்கா முன்கூட்டியே கணித்துள்ளார். உதாரணமாக, போர் தொடர்பான விஷயங்களை எடுத்துக்கொள்வோம். 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய போர் ஒன்று தொடங்கப் போகிறதாம். அது கிழக்கில் தொடங்கும். படிப்படியாக உலகின் பிற பகுதிகளுக்கும் விரிவடைந்து செல்லுமாம். பின்னர் மேற்கு மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இதில் மேற்கில் ஆதிக்கம் செலுத்துபவை என வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஓஷியானியா ஆகியவற்றை சொல்லலாம். உதாரணமாக அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா ஆகியவை ஆகும். அதுவே கிழக்கில் ஆதிக்கம் செலுத்துபவை என ஆசியா, மத்திய கிழக்கு, கிழக்கு ஐரோப்பாவை சொல்லலாம். உதாரணமாக ரஷ்யா, உக்ரைன், சீனா, ஜப்பான், வடகொரியா, தென்கொரியா, இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், இஸ்ரேல், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளை சொல்லலாம். அப்படி பார்த்தால் தற்போது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர்தான் பெரிய தலைவலியாக தொடர்கிறது. பெரிய அளவில் பொருட்சேதமும் சர்வதேச வர்த்தகத்தில் கரும்புள்ளியாக இருந்து வருகிறது. ஒருவேளை இந்த போர் அடுத்த ஆண்டு விஸ்வரூபம் எடுக்குமா, இல்லை வளைகுடா நாடுகளில் ஏதேனும் பதட்டமான சூழல் உருவாகி போர் பதட்டம் அப்படியே காட்டுத்தீ பற்றிக் கொள்ளுமா என்ற கேள்வி எழுகிறது. இதற்கான பதில்களை காலம்தான் சொல்ல வேண்டும். பாபா வாங்காவின் கணிப்பை உற்றுநோக்கிய பலரும் சர்வதேச அளவில் சக்தி வாய்ந்த நாடு என்ற பெருமை பேசிக் கொண்டிருக்கும் அமெரிக்கா பின்னடைவை சந்திக்கும். அதன் நம்பர் 1 என்ற இடம் ரஷ்யாவின் கைக்கு வரும். சர்வதேச அளவில் ரஷ்யாவின் ஆதிக்கம் அதிகரித்து உலகின் வல்லமை பொருந்திய நாடாக மாறும் என்கின்றனர். ஆனால் பாபா வாங்கா உண்மையில் இக்கணிப்புகளை கூறியதாக உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் இல்லை என்பதே நிதர்சனம். அதே சமயம் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் அமர்ந்து பேசி சமாதான உடன்படிக்கைக்கு வந்தால் பெரிய அளவில் பதட்டம் ஏற்படுத்தும் சூழலை தவிர்க்கலாம் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆகஸ்ட் 11, 1996 அன்று பாபா வாங்கா காலமானார். அவர் இறந்து பல தசாப்தங்களுக்கு பிறகும் அவரது கணிப்புகள் தொடர்ந்து விவாதப் பொருளாகவே உள்ளன. மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.